இங்கே ஒரு டியூஷன் வாத்தியார் ஒரு பொண்ணுகிட்ட தப்பானதுக்கு பார்க்குறாரு. அந்த பொண்ணு அதை அவங்க அப்பாட்ட சொல்கிறா. ஆனால் அதை அவர் நம்பாம நீ டியூஷனை கட்டடிக்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுறாரு. அப்பா நம்பாமல் இருக்கவும் நடந்தர அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறா. அவன் இருந்துட்டு பொண்ணை நம்பர் அப்பன் என்ன அப்பேன் நீ உங்கள் வீட்டை விட்டு வந்துரு, ஹைதராபாத்தில் ரிலேட்டிவ் வீடு இருக்கு அங்கே போயிருன்றான். போய் தங்கிறது சரி, வாழ்றதுக்கு காசுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு என்னை கடத்துற மாதிரி கடத்தி எங்கள் அப்பாட்ட காசு கேளுங்க, அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு மாஸ்டர் பிளான் போடுறா. பிளான் பண்ண மாதிரி அவங்க அப்பனை ஏமாற்றி 8 லட்சம் வாங்குறாங்க. போலீஸ்காரன் விசாரிச்சப்ப கூட அவரை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசிடுறா. போலீஸ்காரன் கிளம்பின உடனே இந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அடிச்ச மொத்த பணத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து ஹைதராபாத்துக்கு பஸ் ஏற்றி விட்டுறாங்க. தப்பா நடந்த வாத்தியாரை போட்டு அடிச்சுட்டு இவங்களும் ஹைதராபாத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க போன அப்புறமேலே இவங்களுக்கு ஒரு கால் வருது. பொண்ணை கடத்திட்டோம், 10 லட்சம் பணத்தோட வாங்குறாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. கட் பண்ணா ஃபோன் கால் வருது. இப்பதான் தெரியுது இது எல்லாமே கதை, ஒரு டைரக்டர் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஆப்போசிட்ல அம்மா சொல்றாங்க. அந்த ஹீரோயினே ஆபரேஷனுக்கான காசு ஏற்பாடு பண்ணி டைரக்டரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்தா கதையில சொன்ன அதே ஆளுங்க வந்து பணத்தை பிடிங்கிட்டு போறாங்க.